கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் முதல் 48ஆம் அதிகாரம் வரை சிந்திக்கப் போகிறோம். 43ஆம் அதிகாரம் முதல் 46வது அதிகாரம் வரையிலே உள்ள பகுதியில் நாம் 1000 வருட அரசாட்சியிலே உள்ள ஆலயத்திலே நடைபெற இருக்கும் தொழுகையை குறித்து வாசிக்கிறோம். நாம் இந்த தேவாலயத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது, சாலமோன் கட்டிய தேவாலயத்திலே இறுதி நாட்களிலே தேவனுடைய பிரசன்னமாகிய ஷக்கீனா மகிமை விலகி போனதை நினைவிற்கு கொண்டு வர வேண்டியது அவசியம். இருந்த போதிலும் இந்த எசேக்கியேல் 43ஆம் அதிகாரத்திலே அந்த மகிமை மீண்டும் தேவனுடைய ஆலயத்திற்கு திரும்பி வருகிறதை குறித்து வாசிக்கிறோம். நாம் அந்த ஆலயத்தின் தொழுகையை கவனித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் யாரை தொழுகிறார்களோ அவர் இப்பொழுது தேவாலயத்திலே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் வேறு யாருமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவரையே அவர்கள் 1000 வருட அரசாட்சியிலே தொழுது கொள்ளப் போகிறார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களை பாருங்கள். வாசிக்கிறேன். பின்பு அவர் என்னை கீழ்த்திசைக்கு எதிர்வாசலாகிய வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார். இதோ, இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலைப் போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. தேவனுடைய மகிமை கீழ்த்திசையிலிருந்து வந்து தேவாலயத்தை நிரப்பிய காரியம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்பி வருகிறதை அடையாளப்படுத்துகிறது. அவ்வாறு அவர் வரும்பொழுது அந்த ஷக்கீனா மகிமையை கூட கொண்டு வருகிறார். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்கு பெத்லேமிற்கு வந்து உலாவிய பொழுது இந்த மகிமை அவரோடு இருந்ததில்லை என்பதையும் நாம் அறிய வேண்டும். தொடர்ந்து எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. இயேசு கிறிஸ்து கிழக்கிலிருந்து வருவார் என்பது தெளிவானது. நாம் இதை குறித்து எசேக்கியேல் 44ஆம் அதிகாரத்திலே மீண்டும் பார்க்க போகிறோம். இப்பொழுது எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். எனக்கு ஆராதனை செய்கிறதற்கு என்னிடத்தில் சேருகிற சாதோக்கின் வம்சத்தாரான லேவி கோத்திரத்தாராகிய ஆசாரியர்களுக்கு நீ பாவ நிவாரண பலியாக ஒரு இளங்காளையை கொடுப்பாயாக என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இந்த பகுதியிலே தேவாலயத்திலே நடைபெறப் போகின்ற தொழுகையை, அதாவது பலியிடுதலை குறித்து பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இங்கே 1000 வருட அரசாட்சியில் இருந்து சிலுவை மரணத்தை பின்னிட்டு திரும்பி பார்க்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே முன்னரே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எதிர்பார்க்கப்பட்டதாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இங்கே 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்லப்பட்டிருப்பதால் அங்கிருந்து சிலுவை மரணமானது பின்னோக்கி திரும்பி பார்க்கப்படுகிறது. நாம் எசேக்கியேல் 45ஆம் அதிகாரத்திலேயும் இதை குறித்து விளக்கமாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து எசேக்கியேல் 44ஆம் அதிகாரத்திற்கு வருவோம் என்றால், இந்த அதிகாரத்திலே அதிபதி கிழக்கு வாசல் வழியாக நகரத்திற்குள் பிரவேசிப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியே திரும்ப பண்ணினார். அது பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார். ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். இது அதிபதிக்கே உரியது. அதிபதி கர்த்தருடைய சந்நிதியில் போஜனம் பண்ணும்படி இதில் உட்காருவான். அவன் வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாய் புறப்படுவான் என்றார். எருசலேம் பட்டணத்தில் உள்ள கிழக்கு வாசல் இன்றைக்கும் மூடப்பட்டே இருக்கிறது. இதை எசேக்கியேலின் இந்த வசனங்களின் நிறைவேறுதல் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. மேசியா வருகிற வரை இந்த வாசல் மீண்டும் திறக்கப்படுவதில்லை என்பது அவர்களின் கருத்து. ஆனால் இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாயிருக்கிறது. இதற்கு 2 காரணங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது காரியம்,
இங்கே அதிபதி என்று குறிப்பிடப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கவில்லை என்றே நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எசேக்கியேல் 45ஆம் அதிகாரம் மற்றும் 46ஆம் அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்றால், இந்த அதிபதி பலியை செலுத்தி தேவனை தொழுது கொள்வான் என்று எசேக்கியேல் சொல்கிறார். ஆகவே இந்த அதிபதி இயேசு கிறிஸ்துவாக இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தேவன். அவர் ஒருபொழுதும் பலியை செலுத்தப் போவதில்லை. அவர் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பதும் அவசியமில்லை. யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, என்னிடத்திலே பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று அவரால் இன்றும் சொல்ல முடியும். எனவே இந்த அதிபதி இயேசு கிறிஸ்து அல்ல என்பது நமக்கு முதலாவது தெளிவாகிறது. அது தாவீதாக இருக்க வேண்டும் என்று விசுவாசிக்கலாம் என்று ஒரு வேத வல்லுனர் தன்னுடைய கருத்தை சொல்கிறார். இந்த கருத்தை ஒருவேளை அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும், இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கவில்லை என்ற கருத்தை அநேக இறையியல் வல்லுநர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வேறு சிலர் அதிபதி என்பது தாவீதின் வம்சத்திலே வந்த வேறொருவரை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். இரண்டாவது காரியத்தை கவனிப்போம். இந்த வாசல் நகரத்தின் வாசலை குறிக்கவில்லை என்பது தெளிவானது. இது தேவாலயத்தின் கதவு. இந்த தேவாலயம் இன்னும் அங்கே கட்டப்படவில்லை என்பது உண்மைதான். ஆனால் இவைகளெல்லாம் நடக்கும் முன்னர் தேவாலயம் கட்டப்படும். அடைக்கப்பட்ட அந்த நகர வாசலுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த அதிபதி ஒருவேளை அந்த கிழக்கு வாசல் வழியாக வந்தாலும் அது இன்றைய வாசலாக இருக்க வாய்ப்பு இருக்காது. அல்லது இந்த சுவர் இடிக்கப்பட்டு புதிய சுவரும் புதிய வாசலும் இதற்கு முன்பாக கட்டப்படலாம். இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இப்பொழுது அங்கே இருக்கிற அந்த சுவரை இயேசு கிறிஸ்துவோ அல்லது எசேக்கியேலோ பார்த்ததில்லை. இவர்கள் பார்த்த சுவரெல்லாம் முன்பே இடிக்கப்பட்டு விட்டது. இதனைத் தொடர்ந்து நாம் எசேக்கியேல் 45ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்திலே நாம் பஸ்கா பண்டிகை குறித்து பார்க்கிறோம். இந்த பஸ்கா பண்டிகையும் 1000 வருட அரசாட்சியிலே உள்ள தேவாலயத்திலே கொண்டாடப்படும் என்று பார்க்கிறோம். எசேக்கியேல் 45ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வசனங்களை பாருங்கள். வாசிக்கிறேன். எசேக்கியேல் 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே நீ பழுதற்ற ஒரு காளையை கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாவ நிவிர்த்தி செய்வாயாக. பாவ நிவாரண பலியின் இரத்தத்திலே கொஞ்சம் ஆசாரியன் எடுத்து ஆலயத்தின் வாசல் நிலைகளிலும் பலிபீடத்து சட்டத்தின் 4 கோடிகளிலும் உட்பிரகாரத்தின் வாசல் நிலைகளிலும் பூசக்கடவன். பிழை செய்தவனுக்காகவும் அறியாமல் தப்பிதம் செய்தவனுக்காகவும் அந்த பிரகாரமாக 7ஆம் தேதியிலும் செய்வாயாக. இவ்விதமாய் ஆலயத்துக்கு பாவ நிவிர்த்தி செய்வாயாக. 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்படுகிற 7 நாள் பண்டிகையாகிய பஸ்கா ஆரம்பமாகும். அந்நாளிலே அதிபதி தன் நிமித்தமும் தேசத்து எல்லா ஜனங்களின் நிமித்தமும் பாவ நிவாரணத்துக்காக ஒரு காளையை படைப்பானாக. பஸ்கா என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பது தெளிவானது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு சொல்கிறது என்ன? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்றுதான் வாசிக்கிறோம். இந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். இயேசு கிறிஸ்துதான் பழைய ஏற்பாட்டின் எல்லா பலிகளையும் நிறைவேற்றி முடித்து விட்டாரே. அப்படி இருக்கும் பொழுது 1000 வருட அரசாட்சியிலே அவைகள் ஏன் மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும்? நாம் இன்றைய நாட்களிலே கர்த்தருடைய ராப்போஜனத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்த்தும் சிலுவை பாடுகளை நினைவு கூர்ந்தும் ஆசரிப்பது போலவே 1000 வருட அரசாட்சியிலே அந்த பலிகள் செலுத்தப்படும். அதே வேளையிலே சிலர் கேட்கிறார்கள், அதற்கு இவ்விதமான பலிகள் நேரடியாக செலுத்தப்பட வேண்டியது அவசியம்தானா என்று கேட்கிறார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, மனித சமுதாயம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள மிகவும் கஷ்டப்படுகிறது. இந்த காரணத்தினாலே தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் பரலோகத்திலே இருக்கப் போகின்றது என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் மிகவும் படுகுழியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டோம் என்பதை வெளிப்படுத்தி நினைவுபடுத்துவதற்காக இயேசுவின் இரத்தம் அங்கே இருக்கும். நாம் பாவத்திலிருந்து ரட்சிப்பை பெற்று நரகத்திலிருந்து பரலோகம் செல்வதென்பது
ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. கர்த்தரால் மட்டுமே இதை செய்ய முடியும். பரலோகத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சபைக்கு இந்த காரியங்களை நினைவுபடுத்தும். அதேபோல பூமியிலே தேவாலயத்திலே மீண்டும் கொண்டு வரப்படுகிற பலியானது இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வாறு மீட்கப்பட்டார்கள் என்பதை வெளிப்படுத்தப் போகிறது.